நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தாரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். நாம் துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உண்மையிலேயே அதிர்ஷ்ட காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குன்னா துலாம் ராசிக்கு பொற்காலம் ஆரம்பம். துலாம் ராசியில் நிறைய நீதிபதிகள், ஆசிரியர், வழக்கறிஞர், திரைப்படத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இது வரைக்கும் குரு பகவான் இங்கே இருந்தார். இந்த இடத்துல 8ஆம் இடத்துல குரு இருந்தார் இவ்வளோ காலம், 1 வருஷம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், இது அஷ்டமத்து குரு அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஒரு வகைக்கு குரு 6க்கும் 3க்கும் உடையவர் 8 இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிலருக்கு திடீர் விபரீத ராஜயோகம்லாம் கிடைச்சி. ஆனால் இப்போ அட்டமத்து குரு இல்லை. அவர் எங்கே என்ன பண்ணுறாரு, நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடங்கிறது குருவுக்கு ஏற்ற இடம். நம்ம என்ன பேசியிருக்கோம், குருவின் பார்வை கோடி நன்மை அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போ குரு பார்வையில் ராசி வந்துருச்சு. சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சனிக்கு 6ஆம் இடம் ஏற்ற இடம், குருவுக்கு 9ஆம் இடம் ஏற்ற இடம். அப்போ இந்த 1 வருஷம் முழுவதும் குரு பயிற்சினால உங்களுக்கு யோகம்தான். அப்போ என்ன சார் கிடைக்கும், முதல்ல குரு ராசியை பார்க்குறார். குரு ராசியை ஒரு சுபர் வீட்டை பார்க்குறார், ராசியை பார்க்குறார். ராசினா என்ன, உங்கள் மனசு. ராசினா என்ன, உங்கள் சந்திரன்னா உங்கள் மதி. அப்போ ராசியை பார்க்கும்போது முதல்ல உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க, படபடன்னு இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன்னா அழகு, துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அழகு. குருவும் பார்க்க போகிறார், ஆட்சார கிரகம். அப்போ ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும், சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். அப்போ ராசியை குரு பார்க்கும்போது உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ சுபகாரியம் நடக்கும். இந்த 1 வருஷத்துக்குள்ளே சுபகாரியம் நடக்கும். படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நல்லா மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்லா பர்சன்டேஜ் வாங்குவீங்க. படிச்சுட்டேன் சார், வேலைக்கு முயற்சி பண்ணுறேன்னா இப்போ வேலை கிடைக்கும். 9ல் குரு வரும்போது ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது புதனுடைய வீடு, பாக்கிய வீடுங்கிறது. நீங்கள் செஞ்ச பாக்கியம் இப்போ உங்களுக்கு நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். 2வது குருன்னா உபதேச கிரகம்னு சொல்கிறது, ஆசிரியர்னு சொல்கிறது. அப்போ யாராவது ஆசிரியர், ஜோசியர் இந்த மாதிரி தேர்வுகளில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல
வேலை கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் சொன்னாங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முக்கியமான கிரகம் ராஜ கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அப்போ ராசியை பார்க்குறாரு. இப்போ ராசியை பார்க்கும்போது இது வரைக்கும் திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. நல்ல திருமண வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சனி பகவான் 6ல் இருக்கார். நம்ம அதை பற்றி சனி பயிற்சி வீடியோ விரிவாக சொல்லிட்டு அதனால் போகலை. 6ஆம் இடத்து சனி, உங்கள் குலதெய்வமும் அவர் தான். சனி பகவான் எல்லை தெய்வம், கருப்பர், முனீஸ்வரர், ஐயனார், அதில் ஒரு அம்பாலும் இருக்குது. அப்போ இந்த சனி பகவானும் அந்த குரு பகவானும் மிக அற்புதமான இடத்துல இருந்து உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அற்புதமான யோகம். அடுத்து இந்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் வீட்டு கிரகம் 3ஆம் இடத்தையே பார்க்குது. 3ஆம் இடம் என்பது நிறையா பேசியிருக்கோம். கம்யூனிகேஷன், தைரியம், விஜய வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்தை ராசியையும் பார்த்து 3ஆம் இடத்தையும் பார்த்து அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது அதை விட பெரிய யோகம். 5 அப்படின்னா அதிர்ஷ்டம், 5 அப்படின்னா பூர்வீகம், 5 அப்படின்னா தாய் மாமன், உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே சொல்கிறது 5. அதையும் குரு பார்க்குறார். ராசியையும் பார்த்து 3ஆம் இடத்தையும் பார்த்து குரு 5ஆம் இடத்தையும் பார்த்தா விபரீத ராஜயோகம் மட்டும் இல்லை, உண்மையிலேயே ராஜயோகம் அடைய போகிறது யாருன்னா துலாம் ராசி தான். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. 1 வருஷத்துக்கு சனி பயிற்சி, 2.5 வருஷத்துக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குது, 1 வருஷத்துக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது. காற்றுள்ள போதே தூத்திக்கன்னு சொல்லுவாங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு புதிய அரசியல் பதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அரசாங்க பதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா சனி நல்ல இடத்துல இருக்கார். அவர் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அடுத்து 3ஆம் இடம் என்பது உங்கள் சகோதரன் அல்லது உங்கள் மாமனார். அந்த இடத்த யார் பார்க்குறான்? குரு பகவான் பார்க்குறார். உங்களுக்கு சனி பகவானும் 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குரு பகவானும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 2 பேரும் ஒரு இடத்த பார்த்தா என்ன கிடைக்கும்? வெற்றி மேல் வெற்றி தான். யாராவது விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதே மாதிரி மாமனார் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம், அவர்னால உங்களுக்கு ஆதரவு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இப்போ தான் சொன்னேன் திருமணம் நடக்கும். நடக்காதவங்களுக்கு யாராவது 2வது மேரேஜ் பண்ணணும்னா கூட இந்த டயத்தில் பண்ணிக்கலாம். ஏன்னா சனி பகவானும் பார்த்து குரு பார்த்து ஏற்கனவே ஒரு வருத்தம் நடக்கு, எல்லாம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா குரு பார்க்கும்போது சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும் நடக்கும். அல்ல சார் நாங்கள் டைவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம், உடனே சேர்ந்துடலான்னு இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்? இந்த ராகு இப்போ தான் இறங்கியிருக்காரு. இவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. கோச்சார ராகு இங்கே இருக்கும்போது அவர் 5ஆம் இடத்துல இருந்தால், 5ஆம் இடம் என்பது ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடிய, ராகு என்பது ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம். அப்போ பூர்வீகத்திலேயோ அல்லது குழந்தை விஷயத்தினாலேயோ ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை சேர வச்சிருவார். சரி, 5ல் ராகு. 5ல் ராகு வரலாமா சார்? பொதுவாக வரக்கூடாது. ஆனால் குரு பார்வையில் ராகு. அப்போ என்ன அர்த்தம்? அழகான குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். குரு பார்வையில் ராகு. ராகும் குருவை கண்ட்ரோல் பண்ணுவார். திரிகோணத்தில் குருவும் ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ கரு உருவாகும். ஆனால் பெண்களாக இருந்தால் அந்த கரு உருவான பிறகு கவனமாக இருக்கும். இதுதான், வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக குரு பார்வை வெற்றியே கொடுக்கும். சரி, 5ல் இருக்க குரு என்ன பண்ணுவோம்? ஒருவேளை குழந்தை இருக்குது சார் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைங்களுடைய கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். அல்லது குழந்தை பெரிய பிள்ளை ஆட்சி சார்னா அவருக்கு வேலை கிடைக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். அல்லது குரு பெரிய பிள்ளையா இருந்தால் மகனோ மகளோ இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு திருமண யோகம் உண்டு. சார் 4ஆம் இடம் உங்கள் வண்டி வாகனம் அம்மாவை சொல்லுது. அம்மாவுக்கு 2ல் ராகு இருந்து அதை குரு பார்க்கும்போது அம்மாவுக்கு வருமானம் உண்டு, வேலையில் முன்னேற்றம் உண்டு. 4ஆம் இடத்துக்கு 2ல் ராகு வரும்போது அழகாக உங்களுக்கு அம்மாவுக்கு கண்ணு, அம்மாவுக்கு பல்லு, அதில் ஒரு மருத்துவ செலவு வரதான் செய்யும். சனியும் 3ஆம் இடத்தை பார்த்து குருவும் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது மாமனாருக்கோ தம்பிக்கோ ஒரு கண்ணு பல்லில் ஒரு மருத்துவ செலவு வரும். ஆக இந்த குரு பயிற்சி என்பது உங்களை வாழ வைக்க வந்திருக்கு. காத்துள்ள போதே தூத்திக்கங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படி என்பது
நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை சொல்கிறது, மனைவியாக இருந்தால் கணவனை சொல்கிறது. அவங்களுக்கு மனைவிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, மனைவிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ என்ன கிடைக்கும்? மனைவிக்கு வேலை முன்னேற்றம், வெளிநாட்டு பயணம், தூரதேச பயணம், கம்யூனிகேஷன், தொடர்புகள்னால முன்னேற்றம் உண்டு. ஆக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கும் நல்லா இருக்கு, உங்கள் மனைவிக்கு கணவனுக்கு நல்லா இருக்கு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம், உங்கள் சகோதரனுக்கு நல்லா இருக்கு, உங்களுடைய மாமனார் மாமியார் அத்தனை பேருக்கு குடும்பத்துக்கே யோகம் கொட்டி கிடக்குது. ஆக இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற ராசிக்கு ரொம்ப தேவையில்லை. நீங்கள் இழந்த கஷ்டம், நீங்கள் இழந்த நட்டம், இழந்த சொத்து, கெட்ட பெயர், அவமானம் எல்லாத்தையும் தாண்டி இழந்ததையெல்லாம் மீட்டு தரப்போகும் இந்த குரு பயிற்சியை வரவேறுங்க. 9ல் குரு இருக்கிறதுனால 9ஆம் இடம் என்பது அப்பாவை சொல்ற இடங்கிறதுனால அவருக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக தான் இருக்கும். 9ல் குரு இருந்து 5ல் ராகு இருந்தால், இந்த ராகு திரிகோணத்தில் குரு இருக்கிறாரு, குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறதுனால அப்பாவுக்கு மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. குடும்பத்துக்கே யோகம். நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு. அடுத்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது. சனியே பார்த்தா சனி கொடுக்க யார் தடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வராத அமௌண்ட், எல்ஐசி அமௌண்ட்டு, பினாமி சொத்து, ஆக்சிடெண்ட்டில் வராத பணம், இல்லை அரசாங்கத்திலேருந்து வராத பணம் அத்தனையும் கிடைக்கும். அதே சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்களோ உங்கள் மனைவியோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தொழில் பண்ணுற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது எல்லை தெய்வ வழிபாடை பண்ணுங்க, மகாலட்சுமி பெருமாள் வழிபாடை பண்ணுங்க, இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.